上结束，我还有点糊涂。鸟儿在头顶把森林叫醒，春天空气让我很舒服。天上太阳已红扑扑，看起来很模糊。远处山坡有几棵小树，去年冬眠前我没记住。青草香，像多年，隔着露水，靠着树，抬起头，踮脚尖，加快我长大的脚步。吹口哨，唱着歌，摇摇晃晃找到路。放脑袋，揉眼睛，长大的我还有点小糊涂。யாரும் இல்லாத மாதிரி இருக்கே. ஆஹா, அடடா, இது நமக்கு தான். என்ன மூக்குல பபிள்ஸ் விட்டுட்டு இருக்கான்? பரவாயில்ல, இவன் தூக்கம் நமக்கு நல்லது. நீ அப்படியே தூங்கிட்டே இரு. ஆஹா, இதுல இருந்து ரொம்ப நல்ல வாசனை வருதே. ஏஹே, ஃப்ரெஷ்ஷான நட்ஸ். அடிச்சு என்ன இது கசக்குது? அடிச்சு வேண்டாம். அட கடவுளே, மூக்கு பக்கத்துல கொண்டு போக முடியல. அட ரொம்ப நல்லா இருக்கே. வாவ், அடங்கப்பா, வாவ் வாவ், இதுதான் நமக்கேத்த எள்ளுருண்டை. அச்சச்சோ, என்ன இது? இப்ப என்ன பண்றது? யாராவது வர வர கொஞ்சம் போருங்க. என் மதியான தூக்கத்தை கெடுக்கிறவன் எவன்டா அது? ஹலோ, வேற யாரு? நான் தான். ஹலோ முதலாளி, சொல்லுங்க ஐயா. எனக்கு வர வேண்டிய அடுத்த மரங்கள்லாம் ரெடியா இருக்கா? கவலைப்படாதீங்க ஐயா, வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க ஐயா. என்ன கிட்டத்தட்டவா? அப்படின்னா உன் சீட்டை கிட்டத்தட்ட நான் கிழிச்சிடவா? ஒழுங்கு மரியாதையா உடனடியா மரத்தை அனுப்பி வை. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, அந்த கட்டை எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருங்க ஐயா. அடடா, என்ன தைரியம் இந்த இருக்குக்கு? ஏன் பண்ணே தைரியம் பேசுறான்? அப்ப நம்ம பசங்க கிட்ட இத உடனே சொல்லணும். வால் மாட்டிக்கிட்டே. அட என்னங்க முதலாளி, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? உன்னை நம்பி தான் இப்படி இருக்கேன். உன்னை அப்புறமா நான் பாத்துக்கிறேன். எப்ப வேணா வச்சுக்கோங்க, எல்லாமே இங்க தயாரானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உடனே போன் பண்ணி சொல்றேன். இவனோட தொல்லையை மட்டும் என்னால தாங்கவே முடியலடா. மதியத்துல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான். என்னதுடா அது? யாராங்க? ஏதோ என் டிக்கியை கடிச்சிட்டு போச்சு. என்னதுடா இது? ரொம்ப சுடுதே. டேய் பெரியவனே சின்னவனே, ஒரு மோசமான நியூஸ் என்கிட்ட இருக்கு. அந்த கிறுக்கு பையன் விக்க திருப்பி வேலைய ஆரம்பிச்சிட்டான். யார் அந்த கிறுக்கனா? அவனை ஒரே அடியில அடிச்சு பறக்க விடுற பாரு. அவன் கொட்டு தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இங்க வாங்க, இப்ப நாம பண்ண போறது என்னடா இது இவ்வளவு சூடா இருக்கு? ஆனா நிறைய வேலை வேற இருக்கு. ஒன்னதாண்டா முதல்ல வெட்ட போறேன்.
ஆமா, இப்போ இங்க என்னடா நடந்துச்சு? நம்ம மேல விழுந்தது இந்த மரம் தானே? ஆனா எனக்கு பயங்கரமா வலிச்சுதே. மரம்லாம் தன்னால நகராது. ஒருவேளை மனப்பிராந்தியா இருக்குமோ? என்னவா வேணா இருக்கட்டும்டா, இன்னைக்கு இந்த ட்ரீயை வெட்டுறது கன்ஃபார்ம். என்னடா இது? ஓய், இந்த மரம் எப்படிடா நடக்குது? ஏ திமிரு பிடிச்ச மரமே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கலாய்ப்ப? உங்க 2 பேரும் நீங்க சுட்டு பொசிக்கிறா. என்னடா இது ஓடுது? ஆமா, இந்த காட்டுல அப்படி என்னதான்டா நடக்குது? காடு இருக்கு. இது கூட அந்த 2 கரடிகளோட வேலைதானா? இந்த வாட்டி எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒழுங்கா இங்க வாங்கடா. தம்பி சீக்கிரம் ஓடியாப்பா, அவனை நம்மள பிடிக்க விட்டுறாத. சரி. தம்பி நில்லுடா. இப்போ எங்கடா போனானுங்க அவனுங்க? என்னடா இது? இது வரைக்கும் நான் இந்த மரத்தை இங்க பார்த்ததே இல்லையே. சந்தேகமா இருக்கு. இதுக்கு கீழே கால் ஏதாவது இருக்கா? ஆடடா, யாரு வேறடா இது? இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கியா நீ? இப்ப குட் பை சொல்றதுக்கு நீ தயாராக பார்க்கலாம். இப்ப சிக்கினியா நீ? வாங்க ஓடுங்க. அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, என்ன நீங்க வெறியா தெரியுடா? இன்னைக்கு அவ்வளவுதான்டா. என்னையே சோதிச்சு பாக்குறீங்களா நீங்க? அப்பாடா, எவ்வளவு கஷ்டமா இருந்தது. பிராம்பல், ஓகே எடுப்பா. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, அந்த லாகர் விக்கி வந்து என்னமோ. தம்பி பார்த்து போக மாட்டியா நீ? இது வெளியே வர மாட்டேங்குது, நான் மாட்டிக்கிட்டேன். பிராம்பல், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஹெல்ப் பண்றான்டா. எதுவும் வேலைக்கு ஆகலையே. கதையை முடிக்கலாம். திரும்ப வந்துட்டு பாத்தீங்களா? அவ்வளவுதான், ஓடு. சரி. பிராம்பல், டேய் தம்பி, அண்ணா என்ன காப்பாத்துடா அண்ணா. அண்ணா பின்னாடி தான் இருக்கான். என்னது? பிராம்பல், நான் பறக்கிறேன் அண்ணா. நான் இதுல எப்படி விழுந்தேன்?
லாகர் விக்கு ஒழுங்கா அவனை விட்டுடு. கீழே இறங்கி வாடா. அங்க மேல உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே இறங்கி வா. பிராயர் இறங்கி வாடா. மண்டிடுறா. இப்ப வாடா. மண்டிடுறா. இங்கடா வாங்க. இதையும் வாங்கடா. இன்னும் வாங்க. இத வச்சு உன் கதையை முடிக்கிறோம் பாறா. ஒரு வழியா இந்த விக்டருக்கு இன்னைக்கு ஒரு விக்டரி கிடைச்சிருச்சு. என்ன நடக்குது? திரும்பவும் நீயாடா? இதெல்லாம் சொல்லாது. இத வாங்கிக்கோ. மிஸ் பண்ணிட்டியாடா? மிஸ் பண்ணிட்டியா? நீ வாடா தம்பி, நாம வேலையை பார்க்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அடே கரடி பயலுகளா, ஏன்டா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இந்த தடவை உன்னால தப்பிக்க முடியாது விக்கு. ஓடாத, நில்லு விக்கு. என் ஜெயின்ஸா? ஒழுங்கா வந்துடா. இப்ப வேணும்னா நீங்க என்ன விரட்டி இருக்கலாம்டா. ஆனா நான் திரும்பவும் வருவேன்டா. நீ மட்டும் திரும்ப இங்க வந்தன்னு வச்சுக்க, உன்னை அடிச்சு தொங்க விட்டுடுவான். சரியா? இப்போ பாருங்கடா கரடிகளா, என்னோட பிரமாதமான பிளானை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. செல்ல குட்டியே, எழுந்துடுறா செல்லம், எழுந்துரி. கொஞ்சம் நகருடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, என்கிட்டயே நீ நடிச்சு காட்டுறியாடா தம்பி. எழுந்துடுறா, எழுந்துரி. இங்க வர்றானா வாபஸ் பண்ணிருக்கேன். ஒழுங்கா கீழே இறங்கி வாடாம வேலையை ஆரம்பிக்கலாம். காட்டுக்கு வந்திருக்கோம். நகர்றானா தான் வந்துகிட்டு இருக்கல்ல. இதா புடி. இப்படி பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா விட்டுடுவோமா? உன்னோட வேலையை போய் காட்டு போ, இல்லைன்னா உட வறுத்து தின்னுடுவேன். பரவாயில்லையா, நல்லா பண்றியே. பொடி பசங்க வந்துட்டானுங்களா? இது நல்லா இருக்கு. ஆல்ரைட்ரா தம்பி, இப்போ மெயின் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருவோமா? அடடோ, ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாய மூடுறா. எதுவும் பேசாத. என்ன விடுடோ. அமைதியா தம்பி, சும்மா. என் தலை வலிக்குது. இந்த மாஸ்க் போட்டு நம்மளையே ஏமாத்தலான்னு பாக்குறானா?
வாடா வாடா இங்க வாடா. சூப்பரா இருக்கு. எங்க இப்ப ஓடு பார்க்கலாம், போய் எடுத்துக்க. ஆஹா நல்லா பண்றா நீ. வாடா வாடா இங்க வாடா. தீமுறு பிடிச்ச கரடிகளா வாங்கடா. எனக்கும் அது ஒண்ணு வேணும். நல்லா இருக்குமே. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, அது ஒண்ணே ஒண்ணு வேணும். எனக்கு கொடு, எனக்கு ஒண்ணே ஒண்ணு கொடு. இவன் என்னோட குட் ஃப்ரெண்டுடா. இது வேணுமாடா உனக்கு? வா வா கிட்ட வாடா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா. இந்தடா நல்லா இருக்கா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா. என்னோட வேன் கிட்ட வரைக்கும் வரியாடா? அப்படிதான்டா தம்பி, அப்படியே வந்துகிட்டே வாடா. இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டானே, அப்ப ஏதோ தப்பா இருக்கு. வாடா என் செல்ல குட்டி, இதோட வாசனை நல்லா இருக்குல்ல? இது நல்லா டேஸ்டாவும் இருக்கும்டா. அப்படிதான்டா, வாடா வாடா கிட்ட வாடா. வேணும்னா அப்படியே பின்னாடியே வாடா. இதோ பாடுறா, இங்கதான்டா இருக்கு. வாடா வாடா, இது நல்லா டேஸ்டா இருக்கும்டா. வாடா. என்னடா ஆச்சு? என்னடா தம்பி பாத்துக்கிட்டு இருக்க? வாடா தம்பி, வந்து எடுத்துக்க, இது உனக்கு தான். டேவிக்கு, நீ முதல்ல என் கிட்ட வா, நான் உன்னை அடிச்சு பறக்க விடுறேன். அப்போ நீ லாகர் விக்தானோ? என்ன தைரியம் உனக்கு? என்ன கிடைச்சிருக்கு பாத்தியா? இந்த சைக்கிளை பாத்தியா? இந்த கன்னும் கிடைச்சிருக்கு. நானும் ஓட்டி பார்க்கவோ? சரிடா, இந்த ரைஃபிள நானே வச்சுக்கிறேன். இந்த சைக்கிளை வேணா நீ வச்சுக்க. அற்புதம்டா. உன்னை யாராவது கேட்டாங்களாடா? வாய முடிச்சு சும்மா இரு. எனக்கு நட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். டேய், உனக்கு என்னதான்டா வேணும்? இவன் நம்ம கைய ஷேக் ஹேண்ட் பண்ண கேக்குறானோ? நீ எதுக்குடா எனக்கு கையை கொடுத்து நட்ஸ் குடுறோ? என்ன ஏமாத்துறியா? ஒழுங்கா நட்ஸ் குடு. என்னது நட்ஸா? என்ன நட்ஸ்? என்னடா அந்த மாதிரி நடிக்கிறியா? என்கிட்ட எதுவும் இல்லடா. நீ எதை கேக்குறன்னு தெரியலடா. நான் சொல்றத நம்ப மாட்டேன். நட்ஸை என்கிட்ட குடு. குடுன்னு சொல்றேன்ல. நான் உடனே அதை சாப்பிட்டே ஆகணும். குடுடா. என்ன ஏமாத்துறியா? வெளியில எடு. என்கிட்ட நிஜமாலுமே எதுவும் இல்லடா. சத்தியமா தான் சொல்றேன். என்ன சொன்ன? அத நீ ஒளிச்சு வச்சிருக்கன்னு தெரியும். நீ வேணும் தானே தர மாட்டேங்கிற. நீ சுயநலக்கார. நட்ஸ் குடு, நட்ஸ் குடு, எனக்கு குடு. எனக்கு நட்ஸ் குடு, எனக்கு நட்ஸ் குடு. நீ குடு, நட்ஸ் குடு, எனக்கு குடு. நட்ஸ் தலை சுத்துதுடா. அங்க இருக்குடா, போய் எடுத்துடா. அப்படியா? முட்டா பையன். நில்லு, அது ஒரு டிராப். என்னோட நட்ஸ். அதுக்குள்ள போகாத தம்பி. எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்கடா. பிராம்பல், எங்க என்னோட நட்ஸ் எல்லாம் காணோம்? கதவு முன்னாடி யாரும் பயப்பட மாட்டீங்களா தம்பிகளா? சரி, இப்ப நம்ம வேலையை பார்க்க போகலாம். அந்த ரெண்டு பயல்களும் இல்லாததுனால நாம நிறைய மரத்தை ஒழுங்கா இங்க இருந்து எங்களை வெளியே விட்டுடும். ஒழுங்கா இங்க வா, வந்து எங்களை திறந்து வீடு. லாகர் வீடு. இதெல்லாம் வேஸ்டா தம்பி. நீ என்னதான் கதறினாலும் அவன் திறந்து விட மாட்டான். சொல்றத கேளுடா தம்பி. யானையே வந்தாலும் இந்த கதவை அசைக்க முடியாது. சொல்றத கேளு, வந்து உட்காரு. லாகர் வீடு, எங்களை வெளியில விடு. நான் தான் சொன்னேன்ல, வெளியே போக முடியாது. நாம யோசிக்கணும்.
பிராம்பல் என்ன பண்ற? நான் ஏதாவது பண்ணி ட்ரை பண்றேன்னா. இனி அந்த கரடிகளுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட இனிமே வம்பு வச்சுக்க கூடாதுன்னு. எங்களே பூட்டி வச்சிட்டல. உனக்கு இன்னைக்கு இருக்குடா. இதுக்கெல்லாம் கொஞ்சிக்கிட்டா எப்படி? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன். இந்தா இப்போ திரும்பவும் முதல்ல இருந்து பண்ணலாமா நாம? கம் ஆன். 1 2 3 4 2 2 3 4. திரும்பவும் பண்ணுங்க. முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு, முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு. அப்படியே பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு முன்னாடி முட்டிக்காத. 1 ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணுங்க. 1 2 3 4 3 1 2 3 1 4 நம்ம வீட்டுக்கு போலாம். 4 2 3. எதுக்குடா அண்ணா? முதல்ல எனக்கு பசிக்குது. நீ தேன் எல்லாத்தையும் சாப்பிட்ட. ஆனா நாம இங்க இருந்தா டிவி பார்க்கலாம்ல. சரி, பேசாம அத நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். டீல் ஓகேவா? நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியாடா. நல்ல யோசனை கொடுத்த, இரு எடுத்துட்டு வரேன். என்னடா ஆச்சு? அது என்ன செவுத்துல சொருகி இருக்கு? சீக்கிரமா வாங்க. வேகமா வேகமா நான் வந்தேன் என் வீட்டுக்கு. வாங்க சீக்கிரமா போயிடலாம். வெக்க வந்துட்டு இருக்கா. சீக்கிரம்டா சீக்கிரம். என் வீட்டுக்கு போய் டிவி பார்க்க போறேனே. ஏய் சீக்கிரமா வாங்க போலாம். சீக்கிரம் வாடா. கொஞ்சம் இருடா, எனக்கு இந்த டிவி வேணும். நான் இதை எடுத்துட்டு வரேன். நான் இதை விட்டு வர மாட்டேன். திரும்பவும் வாடா. என்னோட டிவி எங்கடா? அது என்னோட பிளாஸ்மா ஸ்கிரீன் டிவி ஆச்சே. அடே திமிரு முடிச்ச கரடிகளா, ஒழுங்கையா டிவியை கொண்டு வந்து கொடுங்கடா. என்ன இது டிவி ஓட மாட்டேங்குது? அண்ணா சீக்கிரம்டா, ஏதாவது பண்ணுடா. இரு தம்பி, இது ஒர்க் ஆகல. டேய் அண்ணா, எதுக்குடா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா அதை ரெடி பண்ணு. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படி இல்லனா உன்னால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாரு. அப்படின்னா என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா? இரு, நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆனாயிடு ஆனாயிடு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த டிவி ஒண்ணும் ஓடாதுடா. குடுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ஆன் ஆயிடும். சொல்றது கேளு. இத விடுடா தம்பி.
நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா இதையே உடைச்சிருவ. சரிடா, அப்படின்னா நீயே ஃபிக்ஸ் பண்ணு. நீ மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணலன்னா உன்னை பொழந்து எடுத்துருவேன் பாத்துக்கோ. இன்னும் ஒர்க் ஆகலையா? ஹே, இது என்னது? ஹே பிரேயர், இத வந்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. அதான் கரண்ட்ப்பா. இத ஆன் பண்றதுக்கு நமக்கு கரண்ட் வேணும். அப்படியோ? அதேதான். கரண்ட் இல்லாம இந்த டப்பா ஆன் ஆகவே ஆகாது. ஆனா அந்த கரண்ட நம்ம எங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும், மின்னல்ல இருந்துதான். என்னடா இது? சரியா போச்சு, நம்மள இதுவும் சதி பண்ணுதேடா. அந்த கொழுப்படுத்த கரடிகளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள புகுந்து என் டிவி எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னோட வீடு ஒரு கோட்டை மாதிரி. இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் கல்லு புல்லு கரடு முரடாவே இருக்குதே. வரப்போது ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், சீக்கிரமா வாங்க, இத விட்டா கிடைக்காது. பிராம்பல், அந்த பவர் கார்ட்ஸை கனெக்ட் பண்ணு. சரிடா, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. கமுக்கமா உள்ள போயிட்டு சாமர்த்தியமா டிவி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நான் கனெக்ட் பண்ணிட்டேன்டா. ஓகே. என்னோட செல்லம் இங்க இருக்குடா. அடேங்கப்பா, இந்த மின்னல் நமக்காகவே நேரா வர மாதிரி தெரியுது. அப்ப சரி, பிராம்பல் கவனமா இருடா. அந்த பவர் கார்டை விட்டு தள்ளி ஏறு. கொஞ்சம் விட்டு இருந்தா விழுந்திருப்பு. சீக்கிரமா இதை வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு இதுல ஒரு பெரிய கேம் இருக்கு, அதை பார்க்கணும். இந்த விக்கி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறதா அவங்களுக்கு இன்னைக்கு காட்டுறான்ல. இப்ப நாம டிவியை பார்க்கலாம். ஹே गाइस, வாங்க வாங்க, என் கூட சேர்ந்து வந்து டிவி பார்க்க வாங்க. சீக்கிரமா வாங்க. என்னது? இது டிவி தானே, ஆனா இது வெளியே எப்படி வந்துச்சு? டே அண்ணா, அது நம்ம டிவியா? அது எப்படி வெளியில வந்துச்சு? அதை பார்க்க கருப்பாவும் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியலையே தம்பி. ஆனா இது ஏன் பார்க்க தீஞ்சு போன டப்பா மாதிரி இருக்கு? ஆனா இது பார்க்க வினோதமா தான் இருக்கு. அப்போ நான் என்னோட ப்ரோக்ராம பார்க்க முடியுமாடா அண்ணா? அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த டிவி தீஞ்சு போனா கூட இது ஒர்க் ஆகும்டா. நிஜமாவா?
சூப்பரா சொன்னடா. அப்பவா நம்ம போய் பார்க்கலாம். இதை நாம ஆரம்பத்திலே பண்ணி இருக்கணும். என்னடா இது? இதுக்கு என்னாச்சு? டேய் அண்ணா, இது ஒர்க் ஆஃப் தான் இல்லடா. ஏன்டா அப்படி போட்டு குத்திக்கிட்டே இருக்கு? என்னடா இது? இது உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆன் ஆயிடு. வேண்டாம்டா அண்ணா, நானே பாத்துக்கிறேன். மிஸ்டர் டிவி ஆன் ஆயிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. ஆன் ஆயிடுங்க. ஆரம்பிச்சிட்டானே. இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி அழுக வேண்டிய அவசியமே இல்லடா கண்ணா. பேசாம லாகர் வீட்டுக்கு திரும்ப போய் அவன் பெட்ரூம்ல இருக்கிற டிவியை கொண்டு வந்துடலாமா? ப்ரோயர், நீ அந்த பிளாக் ஸ்கிரீனைய சொல்ற? ஆமா, அந்த பேப்பர் பிளேட் தான். போய் நாம தூக்கிட்டு வந்துருவோம், சரியா? வாட தம்பி, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. யாராவது பட்ட பகல்ல லைட் ஆஃப் பண்ணது? யார் அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது? மரத்தை வெட்டுற சத்தம் தான் காதுக்கு இனிமையா இருக்கு. தெரியாம கையை வச்சுட்டு இந்த சா 2000 வச்சுக்கிட்டு நாம மொத்த மரத்தையும் நாம ஈஸியா வெட்டி சாச்சு போடலாமியா? இவனாதான் இருப்பான்னு நினைச்ச இவனே தான். அடே குள்ளவாண்டு. யாரா இருந்தாலும் சரிடா, வெளியே வாங்கடா, தலையை வெட்டிடுறேன். நான் புதுசா வாங்கினேன். இதை நான் இப்ப எடுத்துட்டு போறேன். எதுக்கு என் மேல கல்ல தூக்கி எரிச்சிங்க? அச்சோ, திமிரு பிடிச்ச கரடி, என் புதுசாவை எடுத்துட்டு எங்கடா போற? ஓ, அத நீ கொண்டு போயிட்டா மரத்தை வெட்ட முடியாதா? இப்ப பாத்தியா என்ன இது இவ்வளோ டயர்டா இருக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே ஒரு கோடு தானே விழுந்திருக்கு. இதுக்காகவே அந்த திமிரு பிடிச்ச கரடிகளை என்ன பண்றேன்னு பாரு. துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டுறடா. இருங்கடா வரேன். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. வந்துட்டீங்களாடா இங்க? எங்க யாரு இங்க காணும்? அது என் சாவோட சத்தம் தானே? ஆமாண்டா, அதேதான்டா என் அழகான செல்லம். இரு, நான் ஆன் பண்ணிடுறேன். எப்படியும் நீ ஆன் ஆகிதானே ஆகணும். அண்ணா, இது புடிடா அண்ணா. அப்படியா? அடடா, இது அட்டகாசமா இருக்கு. இனிமே நம்ம எத்தனை நட்ஸ் வேணாலும் உடைச்சு சாப்பிடலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. அட முட்டா பசங்களா, நம்ம பவர் சாவை எப்படி இவனுங்க கிட்ட இருந்து எடுக்கிறது? அதேதான். பேசாம இத வச்சு நம்ம உடம்புல இருக்க முடிய ட்ரிம் பண்ணலாமாடா? என்னடா உடம்பு ஷேவ் பண்ண போறீங்களா? அப்படின்னா இந்த ஜல்லத்தை பாக்குறீங்களா? ஆனா கரடிங்களுக்கு உனக்கு ஷேவ் பண்ண தெரியுமா? ஆஹா, அப்படின்னா நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓ, சூப்பர் சூப்பர். நான் சொன்னேன்ல, இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. இதுக்கெல்லாம் திறமை வேணும்டா. குடு குடு, நானும் அதை ட்ரை பண்றேன். சரி, இதாடா ட்ரை பண்ணு.
அண்ணா இது ரொம்ப ஆபத்தான விஷயம்டா. பொறுமையாரு. ஹே காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நல்லா தான்டா பண்ணீங்க. ஆனா இன்னும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியே நீங்களும் அட்டகாசமா பண்ணலாம்டா. அது எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அழிவுக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ண இந்த மோசமான விஷயத்தை அழகான பாட்டை போட்டு ஒரு வழி பண்ணிடுவோம். போதும், நிறுத்துக்கடா. ஒழுங்காத என்கிட்ட திரும்ப கொடுங்கடா, இல்ல உங்க 2 பேரோட தலையை பிச்சு எரிச்சிருவேன். பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சுல்ல? பைன் கோன்ஸ் பாத்தியாடா, அது போய் நமக்காக இங்க பைன் கோன்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஆமா, இதுதான் பூமராங் ஆக்ஸ். இது அற்புதமா இருக்குல்லடா. நாம மட்டும் இதை கத்துக்கிட்டோம்னா அப்புறம் மரம் ஏறி பைன் கோன்ஸ் பறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல ஐடியா. சரி, எப்படி இதை பண்ணணும்? இதோ இப்படிதானே பண்ணணும். டே அண்ணா, நீ முதல்ல அந்த தேனி கூட்டத்தை அடிச்சு விரட்டு. எனக்கு அந்த தேனு வேணும். சரிடா தம்பி, இப்ப இத பாரு. அத பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முட்டா பசங்களா, அந்த குப்பையை நீங்களே வச்சுக்கோடா. டே அண்ணா, என்னடா பண்ற? சீக்கிரமா பண்ணுடா. அமைதியாரா தம்பி. என்ன இது ஒர்க் ஆக மாட்டேங்குது? எலை விக்கு. ஏய் லாகர் விக். டே அண்ணா, அந்த சாங் இருந்து காணா போச்சுடா. திரும்ப நம்மள ஏமாத்திட்டான். வாடா தம்பி போலாம். என்னடா சொல்லோ, நீ மாமாவை மிஸ் பண்ணியா? லாகர் விக், ஒழுங்கான செயின்ஸாவை திரும்ப கொடுத்துரு, சரியா? ஏண்டா இதையா நீ கேக்குற? தர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையை நீயே விலைக்கு வாங்கிட்டல. இல்ல, என்னோட சாங். பாய் பாய். அடே கரடிகளா, ஒழுங்கா அந்த சாவை என்கிட்ட கொடுங்கடா. டேய் தம்பி, இருடா. அது என்னோடது. இது உனக்கு தேவைதான். அட தங்கரடப்பா. ரெண்டு இங்கதான் இருக்குதுங்களா? டேய் பிராம்புல நீ தாண்டா மொக்க பீஸு. டாட்டா.
வாசனை நல்லா இருக்கு. இரு, எப்படி இந்த சிப்ஸ் பாக்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு? ஒருவேளை அந்த விக்கி ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ? அத பத்தி எல்லாம் நமக்கு என்ன கவலை, நமக்கு தான் பசிக்குதே, சாப்பிடலாம். அப்படியாரா? ஏன் கரடி அந்த சாவை என்கிட்ட குடுறா, இல்லனா இவனோட தலையை நான் எடுத்துருவேன். குடுக்குறியா இல்லனா இவன் தலையை எடுக்குவாடா? அண்ணா காப்பாத்துட்டோ. இதா வச்சுக்க. என்னோட சாவு 25,000 அண்ணா, நீ தாண்டா ரொம்ப நல்ல அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா அந்த சாவு ஒர்க் ஆகல, அதான் கொடுத்துட்டேன். போடா சொல்ல, இப்ப நாம அந்த மரத்தை வெட்டி சாய் போவா. என்னடா இதுக்கு? இது உடைஞ்சு போச்சுடா. இதுக்குதான் இந்த தகர டப்பாவை நம்புறதே இல்ல. அடே கொழுப்பு கரடிகளா, இதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா.